Om Saravana. Hello, hi, happy morning to all my brothers and sisters of third year CSE students. This is a class in the subject of distributed system. So in this subject, we are in the unit 4 and this is your third day class in unit 4. In previous class, we have seen about synchronous checkpoints and then their recovery. So already I said what is the meaning for synchronous. The synchronous is nothing but an continuous process. So continuously if I transmit some of a message, how the process has been executing and how I get the message in the rollback method. So that concept has been revised in this topic. So see, in synchronous we have been recover the methods by using the consistent set of checkpoints. So for that we are using some of an algorithm. So your first one is checkpointing algorithm. So checkpointing algorithm la vandu pathina நம்ம FIFO method யூஸ் பண்றோம். So எதுக்காக first in first out method யூஸ் பண்றோம்னா நீங்க உங்களோட மெசேजेस வந்து எங்கயாச்சும் லாஸ் ஆகுது அப்படினா அது நீங்க வந்து ரோல் பேக் பண்ணி நீங்க ரெக்கவர் பண்ணலாம். So அப்போ ரெக்கவர் பண்ணும்போது உங்களோட கம்யூனிகேஷன் ஃபெயிலியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெட்வொர்க்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து பார்ட்டிஷன் ஆகாது. So பார்ட்டிஷன் ஆகாததால உங்களோட மெசேஜ் வந்து செக்யூரா இருக்கும். So இதில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் will be exchanging through the channels. So you have two types of checkpoints. Your first one is tentative and second one is permanent. எப்போ நான் tentative சொல்லுவேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு பெர்மனெண்ட்டான செக் பாயிண்ட்ஸ் வந்துட்டு அதோட சக்ஸஸ்ஃபுல் டெர்மினேஷனை போய் ரீச் ஆகிற வரைக்கும் நான் வந்து டென்டேட்டிவ் சொல்கிறேன். அதாவது ஷெட்யூல் போடுறதுக்கு முன்னாடி இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணுறது. தென் your next one is permanent. The permanent அப்படின்றது உங்களோட லோக்கல் செக் பாயிண்ட், அது வந்து ப்ராசஸில் இருக்கிறது. So here you have given a two phase. Your phase 1. So phase 1ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இனிஷியேட்டிங் ப்ராசஸ் வந்துட்டு டென்டேட்டிவாக செக் பாயிண்ட் அலைன் பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது உங்களுடைய சக்சீடட் மெத்தட். ஸோ சக்சீடட் மெத்தட் அப்படின்றது உங்கள் ப்ராசஸை லேர்ன் பண்ணி அதனுடைய டிசைட் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக கொடுத்து பெர்மனெண்ட் ஆகிறது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் your PI will give an tentative checkpoints that will be discarded if you doesn't need. ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னும் போது அந்த செக் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் ஆகிடும். தென் இன் phase 2 your PI propagates the decision. ஸோ உங்ககிட்ட இருக்க ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட PI வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபகேட் பண்ணும். இதை ப்ரொபகேட் பண்ணும்போது உங்களோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் செக் பாயிண்ட் இருக்கும். அந்த டென்டேட்டிவ் செக் பாயிண்டில் கமிட் அண்ட் அபார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். இட் ஜஸ்ட் கிவ்ஸ் அண்ட் கேரண்டி வென் யோர் கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் வில் ஸ்ட்ராங்லி ப்ரொடியூஸ். உங்களோட கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் எந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்காக ரீப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ற ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்ரனஸ் செக்கிங் பாயிண்ட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க. தென் your next method is optimization. ஸோ இதில் ஆப்டிமைசேஷன் மெத்தட் வந்துட்டு நீங்கள் உங்களோட லாஸ்ட் செக் பாயிண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகும். அது ரெக்கார்ட் ஆகும்போது இட் வில் பி transmit the messages which was given under your control. ஸோ இதுதான் இந்த எக்ஸ் ஆக்சஸ், அது எக்ஸ் அண்ட் ஒய்1 அப்படின்ற ஜெட் அந்த 3 ஆக்சஸ் இருக்கும். ஸோ இதில் x2 y2 z2 வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் செட் ஆஃப் செக் பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் இந்த செக் பாயிண்ட்ஸோட மெசேஜஸ் வந்துட்டு எங்கேருந்து எது வரைக்கும் டிரான்ஸ்மிட் ஆகும், அந்த எப்போ எந்த இடத்துல டென்டேட்டிவாக இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் யுவர் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா நான் எதாவது அடிஷ்னலாக ஒரு மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அது நடக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசேஷன் டிலேஸ் இருக்கும். இந்த சிங்க்ரனைசேஷன் டிலே வந்துட்டு உங்களோட நார்மல் ஆப்ரேஷன்ஸ் அப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டேஷன் மெசேஜஸ் இருக்காது. ஸோ அது இல்லை அப்படின்னும் போது உங்களோட செக் பாயிண்டிங் அல்காரிதம் வந்து எப்பவுமே வந்து ப்ரோக்ரஸ்லேயே இருக்கும். தென் your next method is rollback recovery algorithm. ஸோ இந்த rollback recovery algorithmல it just restore the system so which was under your consistent state. ஸோ இப்போ இதோட ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசம்ஷனில் இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் இனிஷியேட்டர் இருப்பார், அதுக்கான செக் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ரோல் பேக் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அதனுடைய ஆப்டிமைசேஷன். அண்ட் தென் 2 phases. phase 1ல உங்களோட மெசேஜ் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா உங்களோட பார்ட்டிசிபேட்டிங் ஏற்கனவே இருக்குது. அதனால உங்களோட செக் பாயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் பண்ணலாம். ஸோ அப்போ அதை இனிஷியேட்டிவ் பண்ணும்போது உங்களோட இன்னொரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிக்ளேர் ஆகும். ஸோ அதை டிக்ளேர் ஆகும்போது யூ கேன் ரீஸ்டார்ட் தி ப்ரீவியஸ் செக் பாயிண்ட்ஸ். ஸோ ப்ரீவியஸ் செக் பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன அசைன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரீவியஸ் செக் பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவேஷன் கொடுத்துட்டு அதோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் மூவ் பண்ணலாம். தட் இஸ் யுவர் phase 1. your phase 2 it just propagates the decision of all the process. ஸோ உங்ககிட்ட எத்தனை ப்ராசஸ் இருக்கோ எல்லா ப்ராசஸ்க்குமே வந்துட்டு உங்களோட டெசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபகேட் பண்ணும். ஸோ இதில் வந்து உங்களோட ரிசீவிங் டெசிஷன்ஸ் வந்து will act according to your optimization. ஸோ அந்த ஆப்டிமைசேஷன் அப்படின்றது என்னன்னா
மினிமம் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வந்து ரோல் பேக் எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து XYZ இருக்குது அப்படின்னா அந்த Y ஆக்சிஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது இட் ஜஸ்ட் கிவ்ஸ் தி பெர்மனன்ட் செக் பாயிண்ட் டு யோர் X ஆக்சிஸ் வென் இட் ரெக்வயர்ஸ். உங்களுக்கு வேணும்னு போது மட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பேக் எடுத்துக்கும். ஸோ இதுதான் அதனுடைய ஆப்டிமைசேஷன். ஓகே, ஸோ டுடே we are going to see message types. That is a new topic. ஸோ மெசேஜ் டைப் அப்படின்றது என்னென்னா, இப்போ யூ மே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ். ஸோ நிறைய மெசேஜஸ் இருக்கும், அந்த மெசேஜஸுடைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபார்முலேட் பண்ணி அந்த டேட்டாவை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன் ட்ரான்சிட் மெசேஜ், தென் லாஸ்ட் மெசேஜ், டிலேடு மெசேஜ், ஆர்ஃபன் மெசேஜ், then your last one is duplicate message. Your first message is in transit message. ஸோ அந்த இன் ட்ரான்சிட் மெசேஜ் அப்படின்றது என்னென்னா, இப்போ உங்ககிட்ட மெசேஜ் வந்து எப்போ சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அந்த மெசேஜை சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டிஸ் கிடையாது. எப்போ வேணுமோ நீங்கள் அந்த மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம். தென் your second one is லாஸ்ட் மெசேஜ். ஸோ லாஸ்ட் மெசேஜஸில் இப்போ என்னோடய மெசேஜ் எந்த இடத்துல சென்ட் பண்ணியிருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா டன் ஆகிடும். ஸோ அது ரிசீவ் ஆகிற இடத்துல வந்துட்டு உங்கள் ப்ராசஸ் வந்து அன்டன். ஸோ ஏன் அது வந்து அன்டன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோல் பேக் நடக்கும். ஸோ ரோல் பேக் நடக்கிறதால உங்களோட மெசேஜஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகாது. தென் your third one is delayed message. ஸோ delayed message அப்படின்றது your message will be received but it's not recorded. ஸோ உங்கள் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொடுத்துருக்க பர்டிகுலர் டைம்குள்ளே வந்துட்டு ரிசீவ் ஆகிடும். பட் அது என்ன டைமில் ரிசீவ் ஆகிருக்கு, அதனோட எக்ஸிக்யூஷன் என்ன, ஸோ எப்போ அதை வந்து ரோல் பேக் பண்ணுறாங்க அப்படின்ற அரைவல் டைம் எதுவுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியாது. அதுதான் வந்து டிலேடு மெசேஜஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோர் ஆர்ஃபன் மெசேஜ். ஸோ ஆர்ஃபன் மெசேஜில் வந்துட்டு யூ கேன் ரிசீவ் த மெசேஜ், தட் இஸ் யூ கேன் ரிசீவ் யுவர் ரெக்கார்டட் மெசேஜ். பட் அந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆகுமா அப்படின்னா உங்களோட கன்சிஸ்டன்ட் குளோபல் ஸ்டேட்க்கு ஏற்ற மாதிரி தான் மெசேஜஸ் வந்துட்டு சென்ட் பண்ண முடியும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் டூப்ளிகேட் மெசேஜ். ஸோ ஆல்ரெடி வி நோ வாட்ஸ் த மீனிங் ஃபார் டூப்ளிகேட் மெசேஜ். இப்போ உங்ககிட்ட ஒரு மெசேஜ் லாகிங் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் ரீப்ளே பண்ணுறீங்க. ஸோ ரீப்ளே பண்ணும்போது அதனுடைய ரெக்கவரி ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் ஆகும். தென் your next topic, issues in failure recovery. ஃபெயிலியர் ரெக்கவரி வந்து என்ன பண்ணோன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்போது அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த ரீஸ்டோர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷனல் சைட்டில் தான் நடக்கும். ஸோ அப்போ ஒன்ஸ் உங்களுடைய ரெக்கவரி வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அப்போ அந்த இடத்துல உங்களோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஸ்டேட் வந்து கரெக்ட் ஸ்டேட்க்கு மூவ் ஆகும். அது மூவ் ஆகும்போது உங்களோட ஃபண்டமெண்டல் ஃபால்ட் டாலரன்ஸ் வந்துட்டு எந்த இடத்துல எரர் இருக்கோ அந்த எரரை வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எரரை ரெக்கவர் பண்ணுறதுக்காக உங்களோட ஃபண்டமெண்டல் ஃபால்ட் டாலரன்ஸ் வந்துட்டு அசைன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட ரிசோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிங் ப்ராசஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிங் ப்ராசஸ் அலோகேட் பண்ணும்போது உங்களோட கம்ப்யூட்டரில் எத்தனை அலோகேட்டட் மெமரி இருக்கோ அந்த அலோகேட்டட் மெமரிக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி அலோகேட் பண்ணிட்டேன். அந்த மெமரி அலோகேட் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ அப்போ வந்து அது லாக் ஆகிடுச்சு அப்படின்னா யுவர் ரிசோர்ஸஸ் வில் பி ஷேர்டு வித் மல்டிபிள் ப்ராசஸ். ஸோ உங்களோட ரிசோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதை ஷேர் பண்ணுறது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா இன் யோர் ஃபைல்ஸ் அண்ட் இன் தி மெமரி. இது மாதிரி நடக்கும்போது என்னுடைய ஃபெயிலியர்ஸை ஹவ் ஐ கேன் ரெக்கவர் மை ஃபெயிலியர்ஸ் அப்படின்னா திஸ் ஆர் ஆல் யுவர் ஃபாலோயிங் சொல்யூஷன்ஸ். யுவர் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், யூ கேன் ரீக்ளைம் த ரிசோர்ஸ். You may have the resources, you can reclaim the resources which was allocated to your process. Then second, you can undo the modifications. So உங்கள் டேட்டாபேஸில் எங்கெல்லாம் வந்து modifications நடக்கணுமோ அந்த இடத்துல எல்லாமே வந்து modifications நடந்து அதனுடைய accessibility வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பண்ணுறாங்க. Then your third step, you can restart the process. So you may have a multiple process. So அந்த process நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா you can restart. Then your last one, suppose if you are restarting the process அந்த இடத்துல வந்து failures occur ஆகும்போது you can resume the execution. So you have a many kind of execution and then the executed part will be defer. So அந்த execution வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் defer பண்ணிட்டு
அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோஆப்ரேட்டிங் ப்ராசஸ் வந்துட்டு அசைன் ஆகும். ஓகே, திஸ் ஆர் ஆல் தி சொல்யூஷன்ஸ் given to your process recovery. So இதனுடைய basic concepts. So your first concept, the system will be in the combination of both your hardware and then the software components. உங்கள் சிஸ்டமில் நடக்கிற ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ் இருக்கும். இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஸ்பெசிஃபைடு சர்வீசஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகும். சப்போஸ் இப்போ உங்களுடைய ஒரு சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா தட் சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ அது எப்போ பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யுவர் சிஸ்டம் வில் நாட் பி பெர்ஃபார்ம். சப்போஸ் உங்களோட சிஸ்டம் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அந்த சிஸ்டம் ஸ்டேட்டில் வந்து ஃபெயிலியர் அக்கர் ஆகுது அப்படின்னா அதோட வேலிட் ஸ்டேட் ட்ரான்சிஷன்ஸ் எங்கே இருக்கோ அந்த வேலிட் ஸ்டேட் ட்ரான்சிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வில் பி எராடிகேட். இப்போ என்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது. தட் சிஸ்டம் வில் பி இன் தி ஃபெயிலியர் கண்டிஷன். ஸோ அது ஃபெயிலியர் கண்டிஷனில் இருக்கும்போது அதனுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த ஃபெயிலியரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எரர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அதை நான் ரெக்கவர் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ இப்போ என்னுடைய யூசர் வந்து பார்த்தீங்கன்னா டிவியேட் ஆகுறாங்க. ஸோ டிவியேட் ஆகும்போது என்னுடைய டெலிவர் பண்ணுற சர்வீசஸ் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோடய சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்குள்ளே என்னுடைய எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிடணும். ஸோ அதை தான் வந்து சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யுவர் சிஸ்டம் டஸ் நாட் மீட் தி ரெக்குயர்மெண்ட்ஸ் விச் மீன்ஸ் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு ஆக்ஷன்ஸ்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு எவால்வேட் ஆகிட்டு முடிஞ்சிடும். So these are all your basic concepts. So அதை தான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. See here. So you have a erroneous state, அதாவது எரர் இருக்குது. அந்த எரர் வந்துட்டு உங்களுக்கு ஃபெயிலியரை இடத்து கூட்டு போகிறதுக்கு லீட் பண்ணும். சப்போஸ் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எரர் பார்ட்டை ஐ ஹவ் டு ரெக்கவர் பை கிவிங் சம் ஆஃப் அ வேலிட் ஸ்டேட். ஸோ அந்த ஃபால்ட் அப்படின்றது உங்களுக்கு எரர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் யுவர் கான்செப்ட் ஆஃப் ரெக்கவரி. அப்போ எரோனியஸ் சிஸ்டம் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா the state is there which can lead to your system failure. So எப்போ அது சிஸ்டம் ஃபெயிலியருக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா உங்களோட வேலிட் ஸ்டேட் வந்துட்டு டிரான்சிஷன்ஸ்குள்ளே இல்லை. ஸோ வேலிட் ஸ்டேட் இஸ் நாட் இன்சைட் யுவர் டிரான்சிஷன் அப்படின்னா தட் பொசிஷன் வில் லீட்ஸ் டு யுவர் எராமினஸ் சிஸ்டம் ஸ்டேட். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் எரர். ஸோ எரர் அப்படின்னு வரும்போது இப்போ உங்களோட சிஸ்டம் ஸ்டேட் இருக்கும். அந்த சிஸ்டம் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு we will given some of an intended value. So the intended value will vary according to your errors. Then your last one is fault. So fault அப்படின்றது உங்களோட physical condition, that is anomalous condition. So அந்த anomalous conditionல என்ன மாதிரிலாம் உங்களுக்கு fault occur ஆகும் அப்படின்னா your first one is design error, then your manufacturing problem, then damage, then your another one is external disturbances. So இது மூலமால உங்களுடைய fault வந்து பார்த்தீங்கன்னா raise ஆகிறதுக்கான chances இருக்கு. So this is your second topic. We are completed. Then we are going to see now your third topic, that is checkpoint based recovery. So checkpoint based recovery la you have some basic idea. So இந்த basic idea la என்ன ஆகும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். அந்த செக் பாயிண்ட்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணணும். ஸோ அதை ரெக்கவர் பண்ணும்போது you have to restore the system. So you have a multiple system. So that system has to restore. ஸோ அதை நான் ரீஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா அதனோட கரண்ட் ஸ்டேட் வந்துட்டு பீரியாடிக்கலாக வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ அது பீரியாடிக்கலாக சேஞ்ச் ஆகும்போது you have to enter into your critical core section. critical core செக்ஷனுக்குள்ளே என்டர் ஆகும்போது it will gives your baseline information. ஸோ அந்த baseline informationல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஸ்டோர் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு சிஸ்டம் ஃபெயிலியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போகணும். இது உங்களோட ஃபர்ஸ்ட் செக்கிங் பாயிண்ட். தென் இன் செகண்ட் செக்கிங் பாயிண்ட் உங்களோட டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி எக்ஸ்க்ளூஷனாக இருக்கும். ஸோ அது மெமரி எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு வரும்போது you have to design the system. ஸோ நீங்கள் சிஸ்டமை டிசைன் பண்ணுவீங்க. ஸோ சிஸ்டம் நீங்கள் டிசைன் பண்ணீங்க அப்படின்னா you have a small critical state. அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேட்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட பாசிபிள் வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். எதனோட காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணும் அப்படின்னா உங்கள் செக் பாயிண்ட்டோட காஸ்ட் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ அதை ரெடியூஸ் பண்ணும்போது you have a useful cost sensitive embedded application. ஸோ இந்த embedded application வந்துட்டு எந்த இடத்துல செக் பாயிண்ட் இருக்குது, ஸோ எப்போ நான் வந்து அதை எராடிகேட் பண்ணலாம், எந்த இடத்துல நான் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாலட்டைல் சிஸ்டம்க்கு மூவ் ஆவேன். ஸோ அப்படி நான் மூவ் ஆகும்போது என்னோட ஸ்னாப்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்டேட்டோட ஸ்னாப்ஷாட். அந்த சிஸ்டம் ஸ்டேட்டோட ஸ்னாப்ஷாட் வந்துட்டு என்னோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணும். அது ஸ்டோர் பண்ணி சில நான் வாலட்டைல் ஸ்டோரேஜ் மீடியம்க்கு என் டேட்டாவை நான் மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும். ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணும்போது ஐ ஹாவ் சம் ஆஃப் அ காஸ்ட் ஆஃப் செக் பாயிண்ட். ஸோ தட் செக் பாயிண்ட்ஸ் வில் வேரி.
ஸோ இட் வில் வேரி வித் த அமௌண்ட் ஆஃப் ஸ்டேட். ஸோ உங்ககிட்ட எவ்வளோ ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ அந்த ஸ்டேட் வேரி ஆனதுக்கு அப்புறமா யுவர் மெக்கானிசம் வில் பி சேவ்ட் அண்டர் யுவர் செக் பாயிண்ட் பேஸ்ட் ரெக்கவரி. ஸோ அப்படி அது வந்து ஸ்டோர் ஆகும்போது ஸோ டிப்பிக்கலி யூ ஹேவ் சம் ஆஃப் அ ஃபெயிலியர் ப்ராசஸ். அந்த ஃபெயிலியர் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆச்சா இல்லையா, ஸோ ஹவ் யுவர் ஃபெயில்டு டாஸ்க் வில் பி ரீஸ்டார்ட். ஸோ உங்கள் ஃபெயில்டு டாஸ்க் வந்து எப்படி ரீஸ்டார்ட் ஆகும், அது எங்கேருந்து எது வரைக்கும் நான் வந்து கொண்டு போகலாம், அதனோட ப்ராசஸ்டு டீட்டெயில்ஸ் என்ன, ஆர் எல்ஸ் ஷால் வி ஹேவ் தட் ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் இன் அண்ட் சம் அதர் வேஸ், அது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு அசைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த டெக்னிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் ஒன் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல உங்களோட டேட்டாஸ் அசைன் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அசைன் பண்ணுறதுக்கான வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுக்கும்போது உங்களுடைய செக் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதனுடைய டேட்டாஸை ரெக்கவர் பண்ணணுமோ அந்த டேட்டாவுடைய பொசிஷனை வந்துட்டு அது எடுத்துக்கும். ஸோ எதனுடைய டேட்டாவை நீங்கள் ரெக்கவர் பண்ணணுமோ அதனுடைய கரண்ட் பொசிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்துக்கும். ஸோ அப்போ எடுக்கும்போது யோர் டிரான்சிட் ஃபால்ட் மாடல்ஸ் வில் ரீஸ்டோர் தி சிஸ்டம். ஸோ உங்களோட சிஸ்டம்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் டாலரேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு எரர் அக்கர் ஆயிருக்கோ அந்த எரர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வெளியில் கொண்டு வரணும். For that your first method that is uncoordinated checkpointing. Uncoordinated checkpointing அப்படின்றது you have a process. So the each process has a autonomy. So autonomy அப்படின்னும் போது it just takes your checkpoints value. ஸோ செக் பாயிண்ட்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கான இடம் தான் வந்துட்டு அட்டானமி சிஸ்டம்ஸ். ஸோ அதோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் எ லோயர் ரன் டைம் ஓவர் ரேட் டியூரிங் தி நார்மல் எக்ஸிக்யூஷன். ஸோ நார்மல் எக்ஸிக்யூஷனுக்கே உங்களுடைய ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் பார்ட்டாக இருக்கும். ஸோ த டிஸ்அட்வான்டேஜஸ் இஸ் டாமினோ எஃபெக்ட் டியூரிங் ரெக்கவரி. ஸோ டாமினோ எஃபெக்ட் அப்படின்றது நம்ம டிமார்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு அல்காரிதம் பார்த்தோம் இல்லைங்களா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி ப்ராசஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இதனுடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜ். அந்த எஃபெக்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க. தென் யோர் ஃபெயிலர்ஸ் ஹாஸ் பீன் ரெக்கவர்ட் இன் அ ஸ்லோ ப்ராசஸ். ஏன் அப்படின்னா யூ ஹாவ் டு ஐட்ரேட் தீஸ் சொல்யூஷன்ஸ் வித் அண்ட் செட் ஆஃப் செக் பாயிண்ட்ஸ். ஸோ செட் ஆஃப் செக் பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டு உங்களோட ஃபெயிலியர்ஸ் வந்துட்டு ரெக்கவர் பண்ணுவாங்க. Then each and every process maintains your multiple checkpoints and then it will evolve your garbage collection. ஸோ எந்த இடத்துல வந்து நிறைய அன்வான்ட் டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுடைய கார்பேஜ் கலெக்ஷனில் போட்டு அதனுடைய அல்காரிதம் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். Then it is not suitable for your application with the frequent output comment. ஓகே, ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபெண்டன்சி தான். ஸோ எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டிபெண்டன்சி ட்ராக்கிங் டெக்னிக். இந்த டைரக்ட் டிபெண்டன்சி ட்ராக்கிங் டெக்னிக் என்ன பண்ணோன்னா இட் ஜஸ்ட் அசியூம் த ப்ராசஸ். ஸோ உங்ககிட்ட இருக்க ப்ராசஸை அசியூம் பண்ணோம், அசியூம் பண்ணிட்டு அதோட எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அதனோட இனிஷியல் செக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா CI,0. அதனோட இன்டர்வல் I, தட் இஸ் கேபிட்டல் I பேஸ் I,X, இது வந்து செக் பாயிண்டோட இன்டர்வல். ஸோ இந்த இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா CI(x-1) and then CI(x). ஸோ உங்களோட எக்ஸ் ஆக்சஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு போகுது அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து PJ இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ரிசீவ் அ மெசேஜ் and then it during the IJ,Y it records the dependency. உங்களோட டிபெண்டன்சி வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ டிபெண்டன்சியை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வேல்யூஸ் லேட்டராக உங்களுக்கு என்ன சேவ் ஆகணும்னு தோணுதோ அதை சேவ் பண்ணிட்டு வேல்யூஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணிப்பாங்க. இது டைரக்ட் டிபெண்டன்சி ட்ராக்கிங் டெக்னிக். ஸோ இதில் சப்போஸ் ஃபெயிலியர் அக்கர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஃபெயிலியரை ரெக்கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் பண்ணிவிட்டு அதனுடைய டிபெண்டன்சி ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜாக கொடுக்கும்போது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராசஸில் மூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய டைரக்ட் டிபெண்டன்சி ட்ராக்கிங் டெக்னிக். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய மெசேஜோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம். மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் மெசேஜ்: இன் டிரான்சிட் மெசேஜ், லாஸ்ட் மெசேஜ், டிலேட் மெசேஜ், ஆர்ஃபன் மெசேஜ் அண்ட் தென் டூப்ளிகேட் மெசேஜ். அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ரெக்கவரி ஆகிறதுக்கு என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது, அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து எரர்னா என்ன, ஃபால்ட், வாட் இஸ் மை எரர், ஃபால்ட் அண்ட் தென் ஹவ் யூ கேன் எராமனஸ் யுவர் சிஸ்டம் ஸ்டேட், அதோட ஸ்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுது. தென் we have seen a third topic, that is your checkpoint based recovery. அந்த செக் பாயிண்ட் பேஸ்டு ரெக்கவரியில்
we have seen two types. அதாவது first type uncoordinated checkpointing, அதோட advantages, disadvantages. Then we have seen the direct dependency tracking technique. ஸோ நாளைக்கு நம்ம இதனுடைய டெக்னிக்ஸோடைய மல்டிபிள் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேஜுக்கு இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து நாளைக்கு கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.